நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பயன்படுத்த வேண்டிய, அறிந்திருக்க வேண்டிய, வைத்திருக்க வேண்டிய ஒரு தலையணை குறித்து, ஒரு பில்லோ, தூக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தலையணையை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலக பிரகாரமான கவலைகளுக்கு மத்தியில் நாம் அநேக முறை தூக்கத்தை தவற விடுகிறோம், அல்லது தூக்க இன்மையினால் தவிக்கிறோம். தூங்கவே முடியல பிரதர், தூக்கமே இல்லை பிரதர், எப்போவுமே எதிர்காலத்தை குறித்த கவலை, நிகழ்காலத்தை குறித்த கவலை, உடல் நலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, வேலையை குறித்த கவலை, வாழ்க்கை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை, மனைவி குறித்த கவலை, என் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் குறித்து கவலைப்படுகிறேன் என்று சொல்லி தூக்க இன்மையினால் தூங்க முடியாமல் மிகுந்த தவிப்புக்குள்ளாக. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் சூழ்நிலையை கண்டு பயம், இயற்கை பேரிடர்கள் வந்து கொண்டிருக்கிறது, அநேகர் லட்சக்கணக்கில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். தீராத நோயினால், பரவி வருகிற நோயினால் அதை கண்டு பயமாயிருக்கிறது. இப்படி தொடர்ந்து இயற்கையினாலும், மனிதர்களினாலும், மனிதர்களுடைய அச்சுறுத்தல்களினாலும், மனிதர்களுடைய போராட்டங்களினாலும், தூக்கமின்மையினாலும் இந்த உலக கவலையிலே மூழ்கி போயிருக்கக்கூடிய நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக இந்த காலை பொழுதில், இந்த விடியற் காலை பொழுதில் கர்த்தர் என்னை எழுப்பி உங்களோடு கூட பேச